ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கோவை தமிழ் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லாங் டேர்மில் ஒரு வெல்த்தை வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 1, சேவிங்ஸை வந்து ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரணும். அது இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ்க்கு வந்து அந்த ஹேபிட் அப்படிங்கிறது இல்லை. அதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம ஏர்ன் பண்ணுற இன்கமில் ஃபஸ்ட்டு 1% வந்து சேவிங்ஸ் பண்ணுற ஹேபிட்டை வந்து பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் அந்த ஹேபிட் 1%, நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது நாளடைவில் வந்து 5%, 10% மாறி ஒரு நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் போக பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஹேபிட் வந்துடும். இது எப்படி நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லாங் டேர்மில் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அது வந்து நமக்கு ஒரு வெல்த்தாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அது அந்த ஒரு சேவிங்ஸ்க்கு ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு பண்ணும்போது, இந்த மாதிரி ஒரு எஜுகேஷனுக்காக, சைல்டு எஜுகேஷன்ஸ்க்காக, சைல்டு மேரேஜுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது, அது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெல்த் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணவங்க சொல்கிறது என்னென்னா, லைக் நான் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறப்போ எனக்கு அது வந்து ஹேபிட்டாக மாறி அது நான் லார்ஜ் அமௌண்ட் வந்து நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட், நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைம் பீரியட் ஒதுக்கி வச்சு கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு உண்டான ஒரு டைம் கிடைக்கும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் க்ரோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லேயே ஒரு எஸ்ஐபியில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் நான் டைம் கொடுத்துருந்தா மட்டும்தான் அது எனக்கு வந்து க்ரோத் கொடுக்கும். நான் ஒரு டைமே கொடுக்காம அது வந்து எனக்கு க்ரோத் நிறையா கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக கொடுக்காது. நான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு 1000 ருபீஸ் இல்லைன்னா வந்து ஒரு 2000 ருபீஸ்க்கு நான் ஒரு ஸ்டாக் வாங்கி போகிறேன். ஒரு 5 டேஸில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு, ஒரு 5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ராஃபிட்டை நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணுறோம், டக்குன்னு அதை நம்ம வித்ட்ரா பண்ணிட்டோம். அப்படி பண்ணாமல் இஃப் யூர் லுக்கிங் ஃபார் சம் லாங் டேர்ம், அதை அப்படியே இன்னும் ஹோல்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் வந்து அது டபுள் த மணி இல்லை ட்ரிபிள் த மணி கூட கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டாக் வந்து 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் வந்து க்ரோ ஆயிருக்கும். அப்போ நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 3 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. அதை நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டுக்காக நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய வெல்த் வந்து கிரியேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம லாங் டேர்முக்காகன்னு சொல்லிட்டு தான் வந்து சேவிங்ஸ் எப்பவுமே பண்ணணும். அப்போ தான் வந்து அதோடைய வெல்த் வந்து உண்மையிலேயே வந்து கிரியேட் ஆகும். எஸ்ஐபியில் பண்ணனா உங்களுக்கு எப்படி வந்து வெல்த் கிரியேட் ஆகும், அதாவது ஒவ்வொரு லாங் டேர்முக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 இயர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வெல்த் எவ்வளோ கிரியேட் ஆகுது, 15 இயர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வெல்த் எவ்வளோ கிரியேட் ஆகுது, 20 இயர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெல்த் எவ்வளோ கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது வந்து மேலே காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 3, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வெறும் ஸ்டாக் மார்க்கெட் ஓரியன்டாகவே இருக்கக்கூடாது, இல்லை எஃப்டி ஓரியன்டாகவே இருக்கக்கூடாது, இல்லை எஸ்ஐபி ஓரியன்டாகவே இருக்கக்கூடாது, இல்லை நம்ம வெறும் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேயே வச்சிருக்கணும் அப்படின்னு கிடையாது, இல்லை கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படியே பண்ணக்கூடாது. ஸோ ஒரே மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம எப்போவுமே பண்ணக்கூடாது. ஸோ நம்மகிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா ஒரு 20% வந்து ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் பண்ணலாம், ஒரு 20% வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணலாம், ஒரு 20% வந்து எஃப்டியில் பண்ணலாம், ஒரு 20% வந்து கோல்டில் பண்ணலாம், ஒரு 20% எமர்ஜென்சியாக வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து டைவர்சிஃபைடாக எல்லா மோட்ஸ்லேயும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டைவர்சிஃபைடாக எல்லா டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் நம்ம பண்ணியிருக்கணும். அப்போ தான் இன்கேஸ் கோல்டில் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கல அப்படின்னாலும் ஈக்விட்டியில் கிடைச்சிடும், ஈக்விட்டியில் கிடைக்கல அப்படின்னாலும் வேறு ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி அந்த மாதிரி இதில் கிடைச்சிடும். ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி ஒரு இடத்துலையாவது க்ரோ ஆகிடும். ஸோ அதுதான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து க்ரோத் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 4, பட்ஜெட். என்னடா அவன் பட்ஜெட்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாம், எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும்தான் பட்ஜெட் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய சேவிங்ஸ்க்கும் எப்போயுமே பட்ஜெட் போட்டு தான் நம்ம பிளான் பண்ணணும். பட்ஜெட் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ ஒரு மந்த்துக்கு எடுத்து வைக்கிறோம், அதை கரெக்டாக பே பண்ணுறோமா இல்லையா, ஒரு ஃபஸ்ட்டு உங்களோட சேலரியில் ஒரு மாதத்தில் இவ்வளோ வந்து எக்ஸ்பென்சஸ்க்காக நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் பட்ஜெட் போடணும். அண்ட் செகண்ட் ஃபர்தராக அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த பட்ஜெட் போட்டது மட்டும் இல்லாமல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு, 6 மந்த்ஸில் என்ன ரிட்டர்ன்ஸ், எவ்ரி மந்த் ஆன் மந்த் வந்து நீங்கள் அதை மானிட்டர் பண்ணணும். டெய்லி பேசிஸில் உங்களால் கண்டிப்பாக மானிட்டர் பண்ண முடியாது, நமக்கு மல்டிபிள் ஒர்க்ஸ் இருக்கும். ஒரு மாதத்தில் ஒரு தேதி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை பேமெண்ட் பண்ணுறதுக்கு அப்புறமும் அந்த ஃபண்ட்ஸ் வந்து எப்படி க்ரோ ஆகிருக்கு, என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கம்பல்சரி வந்து நீங்கள் அதை மானிட்டர் பண்ணியே ஆகும். அது யார் ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் போட்டிருந்தாலும் சரி, இல்லை
ஆர்எல்ஸ் நீங்களே வந்து ஓனாக நீங்கள் லேர்ன் பண்ணி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். சரி, எந்த மூலம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாலும் அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்மளோட லைஃப்பில் மணி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது வெல்த் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சின்ன சின்ன டிப்ஸ் வச்சு நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வெல்த் வந்து க்ரியேட் ஆகும், டெஃபினட்டாக க்ரியேட் ஆகும். ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிற ஹேபிட்டு கொண்டு வாங்க. நம்ம அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஒரு டைம் கொடுங்க. அந்த டைம் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து டைவர்சிஃபைடான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபர்தராக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பட்ஜெட்டிங் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக சொல்கிறேன் நல்ல க்ரோ ஆகும். ஒரு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்குறப்போ அந்த நம்மளுடைய வெல்த் வந்து நார்மலாக பிளான் பண்ணியிருந்தா எப்படி ஒரு வெல்த் கிரியேட் ஆகிருக்குமோ அதை விட 2 to 3 டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக தான் நம்மளுடைய வெல்த் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நாள் ஒரு நல்ல வீடியோவோட நான் வரேன். உங்களுக்கு ஃபர்தராக வந்து ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கிளாரிஃபிகேஷனும் நான் கொடுக்குறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கோவை தமிழ் இன்ஃபோ. டேக் கேர்.